ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், பீட்ரூட் பொரியல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல். யாருக்கெல்லாம் முட்டை பொரியல் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் செய்கிறேன். ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு தான் லைட்டாக கம்மியாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அது வந்து வதங்கின மாதிரி ஆச்சு. அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க பீட்ரூட் எடுத்து செய்யிட்டு. நான் செய்யவே இல்லை. இன்றைக்கி தான் டைம் வந்துச்சு. பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டேன். சாப்பாடோட பசங்க சாப்பிட்டு முட்டை பொரியல் வந்து தொட்டுக்கிட்டேன். டெய்லி முட்டையை வேக வச்சு சாப்பிட்றனால அது பிடிக்கல. அதனால் முட்டை பொரியல் இந்த மாதிரி செஞ்சு இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ 2 நாளாக நான் வீடியோ போடாத காரணம், பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 43 நாள் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போடணுமா, ரெகுலராகவே போடணுமா அது. அப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் தள்ளி போட்டோம். பாப்பாவுக்கு வந்து 60 நாள் 65 நாள் ஆயிடுச்சு பிறந்து. அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப தள்ளி போட்டே இருக்க, அவங்க கால் பண்ணுக்குள்ளெல்லாம் ஒரு டைம் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிக்கும், உடம்பு சரியாக போவோம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. சரி, இந்த வெனஸ்டே தான் சொல்லி வெனஸ்டே பார்த்து தான் ஊசி போடுவாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க பக்கத்தூரில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் போட்டிருந்தோம். ஊசி போட போயிருந்தோம். அவங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க, நாங்கள் போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல. மறுபடியும் வந்து ஒரு தம்பிக்கிட்ட கேட்குறோம். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு போன இடத்துக்கு முன்னாடின்னு சொன்னாங்க. அப்புறம் முன்னாடி போனோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அண்ணனை கூப்பிட்டு போயிருந்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல கேட்டால் இங்கே இல்லை அப்படின்றாங்க. எங்கள் வீட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டார். உடனே வா நம்ம வீட்டுக்கே போகலாம், ஊசியே போட தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி, அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு பாப்பா வர பைக்கில் கூட்டிகிட்டு போகிறதுனால ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குறதுனால அவளுக்கு வந்து உரம் அந்த மாதிரி விடுறதுனால பயமாக இருக்குது. கரெக்டாக ஒரு இடத்த அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த இடத்துக்கு நாங்கள் அப்புறம் ஒரு 2-3 பேர்ட்ட கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். போனே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் கூட்டம்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்னை வந்து போனோடனே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்காந்துட்டு அப்புறம் கொண்டாங்க ஊசி போனாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பா அழுகுது, என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா உரம் விழுந்துட்டாவே என்ன திட்டுவார், நீ என்ன பண்ண, நீ பைக்கில் ஒழுங்காக குழந்தைய பிடிச்சிட்டு வரல அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து குழந்தை அழுகுதில்ல, அதனால் அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வந்து என்ன திட்டுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் குழந்தை அழுகுறதுனால பார்க்க மாட்டேன்னு சொல்லி குழந்தைய விட்டுட்டு தூரமாக போய் உட்காந்துட்டார். நான் உள்ளார போயிருந்தேன். மறுபடியும் வந்தேன். சரி வாமா, பாப்பாவை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நானாக வரல, நீ போட்டால் போட்டு நான் கூட்டிட்டு வா அப்படின்ட்டார். அப்புறம் அந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே போயிட்டு உள்ளார பயமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம்ன்றதால ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்காரிச்சு பொறுமையாக போட்டாங்க. லெஃப்ட் 2 காலும் ஒரு கையும் போட்டிருந்தாங்க. தடுப்பூசி போட்டிருந்தா அந்த கையிலே போட்டிருந்தாங்க. அது வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போடல செம்ம அழுவு ஃப்ரெண்ட்ஸ். கத்து மூச்சே வராத அளவுக்கு அழுகுறா. அழுந்த பிறகு அப்போ ஊசி போட்டு கொண்டாந்து உட்காந்துட்டு அவங்க வெளியே தூக்கிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கொடுத்த பாப்பா கொடுத்தோன்னு பாப்பா என்ன திரும்ப ரியாக்ஷன் பண்ணா அப்படின்னு அழுகுறா. ஏன் அழுகுறேன்னா, நீ எங்க போன ஊசி போட சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அழுகுறாங்க. அப்படியே தேம்பி பாப்பா தேம்பி அழுகுறா. அப்புறம் வந்து அழுவு நிறுத்திட்டா. அப்புறம் அங்கே பைக்ல இருந்து வந்தோம். சரி குழந்தை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல இருந்து வந்து பாப்பா தூங்கிட்டா. தூங்கினே வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்து படுக்க வச்சோம், தூங்கிட்டா. சரி பால் கொடுக்கலான்னு தூக்குறேன், குழந்தை அழுவுது. ஏன்டா அழுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க லெஃப்ட் கால் வந்து வீங்கும், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுக்குன்னு சொன்னால் வந்தோடனே ஐஸ் கட்டி ஒத்தனமும் கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. அப்புறம் நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஃபீட் பண்ணக்குள்ள ஐஸ் கட்டி ஒத்தனம் லைட்டாக இருக்கிற கத்துறா. டென்ஷன் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக பாப்போம் 2 மணி நேரம் விடாமல் அழுதுகிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு. வலிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரைட் கையில் மாற்றிட்டேன். 2 நேரம் அழுதுகிட்டே இருந்தா. உடனே பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து மறுபடியும் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் காலையிலேருந்து ஐஸ் கட்டி வந்து நல்ல தண்ணி ஊற்றி நைட்டே வச்சு காலைல தான் வச்சுட்டு போனோம். அப்புறம் வந்து ஐஸ் கட்டி ஒத்தனம் கொடுத்தோம். பாப்பா ஏன் அழுந்தானா, அவள் கால் எடுத்து அவளுக்கு தெரியல. இப்படி உதைச்சா வலிக்குன்றது இல்லை. பிள்ளை வந்து காலே தூக்கல ஃப்ரெண்ட்ஸ். காலு தூக்காமே அழுந்துகிட்டே கிடந்தா. அப்புறம் அப்படியே என்ன பண்ணுறா, கால் குழந்தைங்கள விளையாடுவாங்க, எட்டு வதைப்பாங்க. அந்த மாதிரி எட்டு வச்சு பயங்கரமாக கத்துறா. நானும் நேக்கா தூக்குறேன், பொறிமா இருக்கிறேன், கத்திக்கிட்டே இருந்தா. அப்புறம் வெளியில் தூக்கிட்டு போனோம், அப்பயும் கத்திட்டே இருந்தா. அப்புறம் ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தாலும் அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க, தெரிஞ்ச ஒரு அக்கா. அப்புறம் அவங்க வந்து குழந்தைய வாங்கிட்டாங்க. அப்பயும் குழந்தை அழுந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க தோளில் போட்டு பிடிச்சிக்கிட்டு, உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஊசி போட்டு குழந்தைக்கு வந்து கால் வீங்குதுன்னா இப்படி தோளில் போட்டு இப்படி தலை பிடிச்சிட்டு அந்த ஐஸ் கட்டி இருக்கு பார்த்தீங்களா, ரைட் கையில் வந்து ஒரு கர்ஷிஃபோ துணியை போட்டு ஒரு 4-5 ஐஸ் கட்டி போட்டு அதில் வந்து துணியில் சுருட்டி பாப்பா கண்டக்கா வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்துகிட்டே இருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப அப்போ கொஞ்சம் அழுவு நிறுத்திக்கிட்டே இருந்தா. உடனே என்ன பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, ஏதாச்சும் வந்து ஆயில்மெண்ட் ஏதாச்சும் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணார். நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. நான் மேனகாக்கு எழுதி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், அக்கா எனக்கு எழுதி கொடுக்கல அவங்க அப்படின்னு நான் சொன்னேனே. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தடுப்பூசி போட்டிருக்கோம், அது வந்து வீங்குது, அதுக்கு வந்து ஆயில்மெண்ட் கேட்டால் மெடிக்கலில் கொடுப்பாங்கன்னு. உடனே ஹஸ்பண்ட் போய் அந்த மெடிக்கலில் போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் அந்த அக்கா வந்து வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில்மெண்ட் தரணுன்னே பாப்பா அப்படி காத்திட்டே தான் அந்த லைட்டாக கால் தூக்க முடியாது, கீழே படுக்க வச்சு அடுவா, கையில் வச்சிருந்தாலும் அழுந்துட்டுனா. அப்புறம் அந்த ஆயில்மெண்ட் தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆயில்மெண்ட் தடவுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி ரெட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் மட்டுமே ரெட் ஆயிடுச்சு. அந்த ஆயில்மெண்ட் இருந்த இடமே பயந்துட்டோம். உடனே அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க கையில் வந்து அந்த ஆயில்மெண்ட் வந்து லைட்டாக தடவி பார்த்தோன்னே
அவங்களுக்கு ரெட் ஆகல. அந்த பாப்பாக்கு வீங்கி இருக்குன்னா, அந்த இடம் அமுங்குறதுனால அந்த ஆயில்மெண்ட். அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த எறும்பு கடிச்சு அப்படியே தடுப்பு தடுப்பா அந்த மாரி வந்து ஆயிடுச்சு. என்ன தடவ சொன்னாங்க நான் தடவல. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து அதுக்கப்புறம் 2 நாள் வந்து தொடர்ந்து ஐஸ் கட்டி வச்சோம். மதியானத்துல மட்டும் ஐஸ் கட்டி வச்சோம். நைட்டும் காலையில அந்த ஆயில்மெண்ட் வந்து தடவணும். 2 வேள தான் தடவ சொன்னாங்க. நாங்க 3 வேள வந்து ஆயில்மெண்ட் தடவணும். அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து நல்லா ஆயிடுச்சுக்கா. அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரு. பாப்பாக்கு நல்லானா தான் போவேன்னாரு. அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஃபுல்லாவே நல்லா ஆயிடுச்சு. அந்த வலிலாம் எதுவுமே இல்ல. இப்ப நல்லாவே ஆக்டிவா நல்லாவே இருக்கிறா. ஆனா அந்த அக்கா சொன்னா பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எங்க குழந்தைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெனகா நாங்க இந்த மாதிரி தடுப்பூசி போடக்குள்ள குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு வீங்கிடும். அவங்க வந்து ஐஸ் கட்டி மட்டும் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. மருந்துல எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு மருந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க பையனுக்கு இனிமே அந்த இடத்துல வந்து அப்படியே உருண்டையா இருக்கும். அது தெரியல ஏன்ட்டு. அவங்க சொன்னாங்க அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோ போட முடியல. ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போயிட்டாரா, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ பாப்பா நல்லா ஆக்டிவாக நல்லா தான் இருக்கிறா. அப்புறம் ஜுரம் அடிக்கும்னு சொன்னாங்க. அப்போ ஜுரம் மருந்து ஊற்றிட்டு இருந்தேன். 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 3 வேலையும் 5 சொட்டு 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஊற்ற சொன்னாங்க. ஜுரம் வரும்னாங்க. அப்புறம் ஏதாவது ஊற்றி கவர்மெண்ட் மருந்து வந்து பாப்பாக்கு வந்து எடுத்துக்கிச்சு சுகமாயிடுச்சு. காலும் நல்லா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடியோ போடுவேன். கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக. ஹஸ்பண்ட் இந்த டைம் வந்தாருன்னா ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லணும். அதுக்கப்புறம் வீடியோ வந்து நிற்க வச்சு நம்ம எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். கையில் வச்சு என்னால் பேச முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நடந்துச்சு. அதனால வீடியோ போட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.